இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு சார்கோமா நம்ம கால் பகுதியில் முட்டிக்கு கீழே இருக்க கால் பகுதியில் வந்துச்சுன்னா அதுக்கு மேல் பகுதியை அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம கட்டைக்காலோ அந்த மாரி வச்சுக்கணும் இப்படிங்கிறது முன்னாடி இருந்தது. இப்போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரேடியேஷன்லேயும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்தாச்சு, கீமோதெரப்பிலையும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்தாச்சு. நம்ம கட்டியை குறைச்சி அந்த கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி நம்ம லிம் சர்விங் சர்ஜரி வந்து நம்மளால் இப்போ இருக்கிற நவீன உலகத்தில் கண்டிப்பாக பண்ணிக்க முடியும். முன்னாடி இருந்த அட்வான்ஸ்மெண்ட்டு இதிலெல்லாம் பார்க்கும்போது ஃபுல்லாக சர்ஜரி மட்டும்தான் ஒரே ட்ரீட்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்போ நம்ம சர்ஜரி பண்ணிவிட்டு கட்டியை எடுத்துட்டோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போது ரேடியேஷன்லேயும் அட்வான்ஸ்மெண்ட் வந்துச்சு, கீமோலேயும் அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. நம்மளால் முழுசாக காலை எடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை இப்போ இருக்கிறது இல்லை. டாக்டர், என்னோட தம்பிக்கு வந்துட்டு காலில் கேன்சர் வந்துச்சு. அது வந்து சார்கோமா டைப் ஆஃப் கேன்சர்னு சொன்னாங்க. ஒரு இடத்துல வந்துட்டு காலை அதுக்கு கீழே கட் பண்ணி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு இதில் தேவையில்லை அப்படின்னு நானும் ஒரு வீடியோ பார்த்தேன். இது என்ன டாக்டர், கொஞ்சம் கிளாரிஃபையாக சொல்ல முடியுமா? நம்ம தம்பிக்கு வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சார்கோமா டைப் ஆஃப் கேன்சர். இது எந்த இடத்துல வந்திருக்குன்னு பார்க்கணும். சார்கோமாங்கிறது இப்போ கார்சினோமாங்கிறது நம்மளோட தோல் பகுதி கீழே இருக்க செல்ஸ்லேருந்து வரக்கூடிய டைப் ஆஃப் கேன்சர் கார்சினோமா. மசில் அதுக்கு கீழே இருக்க லேயர் தோல் அந்த பகுதியில் இருக்கிறது கார்சினோமா. அதுக்கு கீழே மசில் பகுதியிலேருந்து வரக்கூடியது வந்து அந்த டைப் ஆஃப் மசில் செல்ஸ்லேருந்து வரக்கூடியது வந்து சார்கோமா. இப்போ சார்கோமா பொறுத்த வரலையும் சர்ஜரி தான் மெயின் ட்ரீட்மெண்ட். அதில் எவ்வளோ தூரம் மசில் டிஷ்யூ நம்ம எடுக்க முடியுமோ எடுக்கணும். ஸோ அதுதான் அதோட மெயின் ட்ரீட்மெண்ட். இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு சார்கோமா நம்ம கால் பகுதியில், உதாரணத்துக்கு தொடை பகுதியிலையோ முட்டிக்கு கீழே இருக்க கால் பகுதியில் வந்துச்சுன்னா அதுக்கு மேல் பகுதியை அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம கட்டைக்காலோ அந்த மாரி வச்சுக்கணும் இப்படிங்கிறது முன்னாடி இருந்தது. இப்போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஈவன் 10 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் கட்டியாக இருந்தால் கூட, காலில் பெரிய கட்டி இருக்குது 13 சென்டிமீட்டர் இருக்குது, காலை நவுத்தே முள்ள வீக்கமாக இருக்குது, அப்படி இருந்தால் கூட வேற எங்கேயும் பரவலை அங்கே மட்டும்தான் இருக்குன்னா அதை காலை முழுசாக எடுக்காமல் கீமோ கொடுத்து குறைச்சிட்டோ இல்லை கீமோ ரேடியேஷன் கொடுத்து குறைச்சிட்டோ நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம லிம்பை வந்து சேவ் பண்ண முடியும். இதுதான் வந்துட்டு நம்ம லிம் சேவிங் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே கட்டியை எடுக்கிற போக்கில் வந்து காலை முழுசாவோ பாதி அளவு எடுக்கணும் அப்படிங்கிற தேவை இப்போதைக்கு இல்லை. முன்னாடி வந்துட்டு சார்கோமா டைப் ஆஃப் கேன்சர்ஸ்க்குலாம் வந்துட்டு நமக்கு சர்ஜரி மட்டும்தான் ஒரே ஆப்ஷனாக இருந்துச்சு. இப்போலாம் அப்படி இல்லை. ரேடியேஷன்லேயும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்தாச்சு, கீமோதெரப்பிலையும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்தாச்சு. நம்ம கட்டியை குறைச்சி அந்த கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி நம்ம லிம் சர்விங் சர்ஜரி வந்து நம்மளால் இப்போ இருக்கிற நவீன உலகத்தில் கண்டிப்பாக பண்ணிக்க முடியும். சில நேரங்களில் அதை தாண்டி நமக்கு வந்து கீமோ கொடுத்து குறையலை, ரேடியேஷன் கொடுத்து குறையலை, அந்த இடத்துல ஃபுல்லாக கட் பண்ணாதான் இருக்குது. இது வந்து ஒரு 1% வச்சுக்கோங்க. 100 பேரில் ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். 99% கண்டிப்பாக காலை கட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இப்போ இருக்க சூழ்நிலைக்கு தேவையில்லை. மோஸ்ட்லி சார்கோமாவில் இனிஷியலாக என்ன பண்ணுவோம்னா கீமோதெரப்பி கொடுத்து பார்ப்போம் எவ்வளோ தூரம் குறையுது. குறைஞ்சிட்டு அப்படியே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணிடுவோம். அப்படி பண்ண முடியல, இனிஷியலாக அக்ரெசிவ் டைப்பாக இருக்குது, 2 மொடாலிட்டி கீமோ ரேடியேஷன் கொடுத்து குறைச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னா ரேடியேஷனும் அந்த முன்னாடி கொடுத்து இன்னும் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவோம். முன்னாடி இருந்த அட்வான்ஸ்மெண்ட்டு இதிலெல்லாம் பார்க்கும்போது ஃபுல்லாக சர்ஜரி மட்டும்தான் ஒரே ட்ரீட்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்போ நம்ம சர்ஜரி பண்ணிவிட்டு கட்டியை எடுத்துட்டோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போது ரேடியேஷன்லேயும் அட்வான்ஸ்மெண்ட் வந்துச்சு, கீமோலேயும் அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. கண்டிப்பாக கட்டியை குறைச்சிட்டு லிம் சேவிங் சர்ஜரி நம்மளால் பண்ண முடியும். நம்மளால் முழுசாக காலை எடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை இப்போ இருக்கிறது இல்லை. ட்ரீட்மெண்ட்டுக்கு டோட்டலாக ரெஸ்பாண்ட் ஆக மாட்டேங்குது, அந்தமாரி சூழ்நிலை ஒன்று இருந்து சர்ஜரி ஒன்று தான் ஆப்ஷன் பண்ணி தான் ஆகணும், இல்லாட்டினா டியூமரோட தான் வாழணும் இப்படிங்கிற ஒரு சூழ்நிலை 100ல் ஒருத்தருக்கு வச்சுக்கோங்களேன். அதுதான். ஸோ அது வந்து ரொம்ப ரேர் தான். இப்போ இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கீமோ கொடுத்து குறைய முடியுதா, இல்லை இது ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது அப்போ ரேடியேஷன் கொடுத்து குறைச்சிட்டு பண்ணணுமா அப்படிங்கிறத 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணி அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி அந்த சார்கோமாக்கான கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கீமோதெரப்பி, ரேடியேஷன், அதுக்கப்புறம் சர்ஜரி இருக்குது. சிமே கட்டி ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, அதுக்கு டேரெக்டாகவே சர்ஜரி பண்ணிடலாம் அப்படின்னா டேரெக்டாகவே நம்ம சர்ஜரி பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. கட்டியை குறைச்சிட்டு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் இல்லை இதுக்கு மார்ஜின் கொடுத்து நம்ம ரிமூவ் பண்ணால் காலை எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா கீமோ ரேடியேஷன் கொடுத்து குறைச்சிட்டு பண்ணுறது நம்ம ஒரு லிம் சேவிங் சர்ஜரிக்கு ஒரு ஆப்ஷனாக இப்போ இருக்குது. ஸோ இப்போல்லாம் சார்கோமா கட்டி வந்தால் காலை எடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை இப்போதைக்கு கிடையாது. ஸோ அதை பற்றி யோசிக்க வேணாம். அது ரொம்ப ரேர்னு வச்சுங்களேன். அந்தளவுக்கு அக்ரெசிவாக டியூமர் இருக்கிறதுங்கிறது இப்போ இருக்கிறதுல லிம் சேவிங் சர்ஜரி வந்து ஒரு குட் ஆப்ஷன் சார்கோமாவில் கால் பகுதியில் வரதுக்கு. ரேடியேஷன் கீமோ கொடுத்து குறைச்சிட்டு
பண்ணும்போது ரொட்டீன் லெக்ஸை வச்சு நடக்கிறது எல்லா டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸுக்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். கொஞ்சம் டிஃபெக்டிவாக இருக்கலாம், பட் இட்ஸ் பாசிபிள் டு டூ. தேங்க்யூ.